ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ நேற்று எபிசோடில் ரேவதி கார்த்திக்காக அன்புடன் விதவிதமான உணவுகளை சமைத்து அசைத்திய நிலையில் இன்னைக்கு எபிசோடில் காதல், துரோகம், அதிரடி அப்படின்னு பல திருப்பங்களுடன் நகருது. ரேவதி சமைத்த உணவுகளை கார்த்திக் ருசித்து மகிழ இருவருமே ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழும் அழகான தருணங்கள் அரங்கேறுது. இந்த நெருக்கம் இருவருக்குமே இடையேயான காதலை மேலும் வலுப்படுத்தது. ரசிகர்களுக்கு ரொமான்ஸ் விருந்தாக இந்த சில காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கோவில்ல பெரிய சதித்திட்டம் அரங்கேறுது. சிவனாண்டி மற்றும் முத்துவேல் இருவருமே கோவில் நகைகளை கொள்ளையடித்து அதை மாறு வேடத்தில் வந்த மயில் வாகனத்திடம் ஒப்படைத்து பணத்தை பெற்றுக்கிறாங்க. எல்லாம் திட்டமிட்டபடி முடிந்து விட்டதாக அவங்க நினைக்கும் நேரத்துல எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. மறுநாள் கோவில்ல நகைகள் காணாமல் போனது தெரிய வர ஊரே பரபரப்பாகுது. இந்த விவகாரத்தில் கார்த்திக் களமிறங்கி அனைவருடைய முன்னிலையிலையும் ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் சிவனாண்டி மற்றும் முத்துவேல் இணைந்து கோவில் நகைகளை திருடும் காட்சி தெளிவாக பதிவாகி இருக்கு. இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க, உறைந்து போகிறாங்க. உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததும் கோபமடைந்த ஊர் மக்கள் இருவருக்கும் 50 சவுக்கடி தண்டனை வழங்க முடிவு செய்கிறாங்க. தங்களின் செயல் அம்பலமானதை உணர்ந்த சிவனாண்டி மற்றும் முத்துவேல் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க மாறுவேடத்தில் இருக்கும் மயில் வாகனம் இந்த பரபரப்பான சம்பவம் முழுவதையும் வீடியோவாக பதிவு செய்கிறான். ஸோ சிவனாண்டி மற்றும் முத்துவேலோடைய அடுத்த முடிவு என்ன? கார்த்திக்கின் இந்த அதிரடி நடவடிக்கை இன்னும் என்னென்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகுது? பரபரப்பு, அதிரடி நிறைந்த இந்த ஒரு சீரியலை மறக்காமல் நைட் 9 மணிக்கு ஜீ தமிழில் காண தவறாதீங்க. அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.